அர்ச்சனாவோட கார்ல ரோசாவோட ட்ரெஸ் எப்படி வந்துச்சு? இது யார் செஞ்ச வேலையா இருக்கும்? எல்லாமே மர்மமா இருக்கு பொண்ணு. அர்ச்சனா வேற உள்ள இருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. இதை நினைச்சா என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. சின்னதா, அப்படிலாம் சொல்லாத சின்னதா. இல்லடா, அர்ச்சனாவை நினைச்சா எனக்கு துக்கம் தாங்க முடியல. ரோஜா எங்க இருக்கா? அவளை யாரு மறைச்சு வச்சிருக்கா? இதெல்லாம் எப்படிடா கண்டுபிடிக்கிறது? சின்னதா, முதல்ல அர்ச்சனாவை வெளியில எடுக்கிறதுக்கு நாம ஏற்பாடு பண்ணணும். அது விஷயமா நம்ம வக்கீல்கிட்ட பேசணும். பொண்ணு, எனக்கு ஒரு யோசனை தோணுதுடா. என்ன சின்னதா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இத சக்தி கிட்ட சொல்லலைன்னா தப்பா போயிடும்டா. ஆமா மாமா, அத்தை சொல்றதா சரியான யோசனைன்னு தோணுது மாமா. உடனே சக்தி அக்காக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுங்க மாமா. சரி, ஃபோன் பண்ணு. ஹலோ ஹலோ சக்தி, நான் பொண்ணுரங்க மாமா பேசுறேன். எப்படி இருக்கீங்க மாமா? இங்க நாங்க யாருமே நல்லா இல்ல சக்தி. என்ன மாமா சொல்றீங்க? அர்ச்சனாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன மாமா சொல்றீங்க? எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க? இவ்ளோ பேர் இருந்திருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி அர்ச்சனா அரெஸ்ட் பண்ண விட்டீங்க? ஐஏஎஸ் கேட்டகரியில இருக்கிற ஒரு அதிகாரியை எப்படி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண முடியும்? அர்ச்சனாவை அரெஸ்ட் பண்றோம்னு சொன்ன உடனே எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல சக்தி. சரி, நான் உடனே வரேன். அத்தை எப்படி இருக்காங்க? சின்னதாலா அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க சக்தி. அவங்க கூடயே இருங்க. தைரியம் சொல்லுங்க, ஆறுதலா இருங்க. நான் உடனே புறப்பட்டு வரேன். நீ சீக்கிரமா வா சக்தி. உன்னோட வருகைக்காகத்தே நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். என் ரூமுக்கு வாடா வாடானா வரதே இல்லை. திடீர்னு நீங்க வந்து படுத்திருக்க. அப்புறம் மதன், எப்படி இருக்க? லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதை விட்டு வேற எதுனா பேசுறா? என்ன மச்சான் சலிச்சுக்கிற? லைஃப்னா மேடு போல இருக்கதான்டா செய்யும். அனுசரிச்சு காலத்தை ஓட்ட வேண்டியதான். அதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ற? எங்கடா, என் லைஃப்ல பள்ளம் மட்டும்தான் இருக்கு. நான் மேடு பார்க்கவே இல்லை. என் லவ் போச்சு, என் லைஃப் போச்சு, என் தொழில் போச்சு. இந்த பூமிக்காங்கிற ஒட்டுண்ணியால என் வாழ்க்கையை தடம் புரண்டு போச்சுடா. ஆசைப்பட்ட சுப்ரியாவையும் அடைய முடியல. என்ன பண்றதுன்னே புரியலடா. சரி, நீ ரொம்ப மன உளைச்சல்ல இருக்க. நான் உனக்கு ஒரு மருந்து தரேன். இந்தா. என்னடா இது? படிச்சு பாரு. உங்களுடன் ஒரு நாள் மைனா நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலி நடிகை மைனாவுடன் ஒரு நாள் முழுக்க ஷூட்டிங்கில் பங்கெடுத்துக் கொள்ளலாம். என்னடா இது? மிட்நைட் மசாலாக்கு டிக்கெட் கொடுப்பேன்னு பார்த்தா மைனாவுடன் ஒரு நாளுக்கு டிக்கெட் கொடுக்குற. மச்சான், நடிகை மைனாவோட சாப்பிடலாம், ஷூட்டிங் பார்க்கலாம். நீ போனா உனக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும். நான் போறதுக்கு டைம் இல்லை. அப்புறம் உன் இஷ்டம். ரொம்ப யோசிக்காத மச்சான். வாழ்க்கையில எந்த திசையிலிருந்து அதிர்ஷ்ட காத்து வரும்னு யாருக்கும் தெரியாது. அதனால போ, என்ஜாய் பண்ணு. யார் கண்டது உனக்கு இந்த மைனா மூலமா கூட அதிர்ஷ்ட காத்து வரலாம். சரிடா, இந்த டாக்டருக்கும் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. போய் பார்க்கறேன். பெஸ்ட் ஆஃப் லக் மச்சான். எப்படி இருப்பா இந்த மைனா? இந்த படத்துல உங்க கேரக்டர் பேர் என்ன சார்? படத்துல என் பேர் மன்மதன். நிஜமாவே நேர்ல பார்த்தா நீங்க மன்மதன் மாதிரி தான் சார் இருக்கீங்க. சும்மா கலாய்க்காதீங்க. இல்ல உண்மையா தான் சார். இந்த படத்துல நீங்க எத்தனை சீன் சார் நடிச்சிருக்கீங்க? நான் இது வரைக்கும் ஒரு சீன் தான் நடிச்சிருக்கேன். ஒரு சீன் தானா? ஆமா. லவ் சீனா இல்ல ஆக்ஷன் சீனா? அது வந்து லவ் ஆக்ஷன். ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, ஆக்டர் ஈஸ்வர் தான் பேசுறேன். சொல்லுங்க. இல்ல சார், இந்த மந்த் என் மைனா எங்க? ரொம்ப busy. என் மைனா எங்க? என் மைனா எங்க?
மைனா 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 இங்க வாங்க என்ன வேணும் இப்ப சொல்லுங்க என்ன வேணும் என் மைனாவை பார்க்கணும் மைனாவை பார்த்து என்ன பண்ண போறீங்க ஒரே ஒரு தடவை என் மைனாவை பார்த்தா போதும் என் உயிரை விட்டாலும் பரவாயில்ல எங்க எங்க எல்லாரையும் கொலைகேஸ்ல மாட்டிருக்கீங்க நீ அபசகுணமாவே பேசிட்டு இருப்பியா யோ இவரு நம்ம படத்தை ஹீரோயின் மைனாவோட ரசிகரியா பெரியவரு கொஞ்சம் இருங்க குடும்பம் ஆமா இன்னைக்கு ஃபங்க்ஷனோட காஸ்டியூம் இதானா ஏன் இல்ல உங்க அசிஸ்டன்ட் காஸ்டியூமோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதான் கேட்டேன் ஹீரோயின் வந்த அப்புறமா காஸ்டியூம் மாத்திட்டு ஓகே ஓகே பெரியவரே இத குடிங்க இத குடிச்சிட்டு இருந்து மைனாவை கண்குளிரா பாத்துட்டு போங்க நீதான் மைனாவா ஐயோ பெரியவரே இது மைனா இல்ல மைனாவோட அசிஸ்டன்ட் மைனா வருவாங்க அவசரப்படாதீங்க ஆளும் தெரியல கண்ணும் தெரியல நேர்ல பார்த்தா மைனா 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 கழவ வழி எடுத்த பத்தியா ஹலோ மைக் டெஸ்டிங் மைனா மைக் டெஸ்டிங் யோ நான் பணத்தை கொட்டி நிறைவி காத்துக்கிட்டு இருக்கேன் நீ ஆவுனா மைக் எடுத்துட்டு மைனா மைனா மைனான்னு கத்திக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சிக்கு மைனாவை ஏற்பாடு பண்ணதே நான் தான் நான் இருக்கும்போது நீ எப்படியா மைக்க பிடிச்சு பேசலாம் மன்னிச்சுங்க சார் இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிறீங்க எனக்கே யாராவது எதிர்க்க மைக்க பிடிச்சி நின்னாதான் பேச்சு வரும் நான் யார்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன் நீங்களே வந்துட்டீங்க என்னங்க புடிங்க கரெக்டா வாய்க்கு நேரா பிடிச்சிட்டு நில்லுங்க மைக்க பிடிச்சு பேசுறேன்னு சொன்னது அந்த அர்த்தத்துல இல்லையா நான் தான் முதல்ல பேசுவேன்னு சொன்னேன் ஓ நீங்க அப்படி சொன்னீங்களா நான் தான் தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டேன் இத கூட சரியா புரிஞ்சுக்க தெரியல நீங்க எல்லாம் ஒரு டைரக்டர் நீங்க கம்போஸ் பண்ற ஷாட்டை நான் எடுத்து கொடுக்கணும் எல்லாம் என் தலை எழுத்து சார் யோ உள்ளே கொடுங்க சார் அந்த மைக்க பின்ன என்ன சார் நான் ஒருத்தர் இருக்கதே மதிக்க மாட்டேன்றீங்க ஹலோ ஹலோ மைனா மைனா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் மைனா ரெண்டு மைக் நீங்க வச்சிட்டு இருந்தா எப்படியா புடியா ஒரு மைக் புடியா மைனா குடுங்க என்ன பேசுறது சார் நான் பேசுறேன் சார் புடியா ஏன் 3 பேர் அடிச்சுக்கிறீங்க இப்ப என் ஹீரோயின் மைனா மட்டும் இங்க வரல உங்க ஹீரோ காதை கடிப்பேன் அடுத்து உங்க காது காலி சூப்பர் பெரியவரே ஆனா ஏன் காதை கடிக்காதீங்க இவங்க காதை மட்டும் கடிங்க என்ன ஹீரோ என்ன இப்படி பேசுறீங்க என்னென்ன சார் இவர் யாரு நம்ம ஹீரோனோட ரசிகர் அது மட்டும் இல்லாம இப்ப என்னோட ரசிகர் வேற நாம தானே நல்லா பாத்துக்கணும் நீங்க குடிங்க பெரியவரே குடிச்சுட்டு அவங்க எல்லாரும் காதையும் கடிப்பேன் சார் சீக்கிரம் வாங்கி அனௌன்ஸ் பண்ணுங்க சார் அவ பாக்குறத பார்த்தா என் காதை கடிச்சுட போல இருக்கு பயமா இருக்கு சார் உன் காதை கடிச்சா பரவாயில்லையா என் படத்துல வேலை பார்த்ததுக்கு ஒரு அடையாளமா இருக்கும் சார் அவன் பாக்குற பார்வையை பார்த்தா ஏன் மைனா காதை கடிச்சிருவான் போல இருக்கேயா சார் மைனாவுக்காக என்னோட 2 காது போனாலும் பரவாயில்ல சார் நானே பேசுறேன் சார் மைனா அவர்களை ஹலோ 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 என்ன கொஞ்சம் நிறுத்துங்க நான் இங்க ஒரு ஹீரோ நின்னுட்டு இருக்கேன் என்ன கூட மதிக்காம என்கிட்ட மைக்கு கூட கொடுக்காம நீங்களே என்னமோ பெனாத்திட்டு இருக்கீங்க ஹலோ நீங்க ஹீரோ தான் ஆனா இப்ப ஜீரோ நம்ம படத்துல ஹீரோயின் தான் நம்பர் 1 ஜீரோ வந்து நம்பர் 1 கூட சேர்ந்தாதான் ஜீரோக்கு மதிப்பு நீ கொஞ்சம் அமைதியா இரு ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க சார் இப்ப அதுவா முக்கியம் அனௌன்ஸ் பண்ணுங்க சார் மைக்க பிடிங்க கோகினூர் வைரம் சேலத்து மாம்பழம் காஷ்மீர் ஆப்பிள் ஊட்டி ரோஜா எங்கள் அறிமுகனாகி மைனா வரப்போகிறார் வந்து கொண்டிருக்கிறார் வந்து விட்டார் ஹாலிவுட் நடிகை மைனா வாழ்க 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 வாலியா ராணி மைனா வாழ்க வாழ்க சார் மேடம் மைனா 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 நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க மேடம் அழகா இருக்கீங்க थैंक यू மிஸ்டர் முல்லை மைனா மேடம் ஹலோ மைனா 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 வாழ்க வாழ்க மைனா வாழ்க வாழ்க மைனா 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 ஹாலிவுட் நடிகை மைனா வாலியா ராணி மைனா 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 வாழ்க வாழ்க மைனா வாழ்க மைனா வாட் மைனா வாழ்க வாழ்க அது
No, no. Actually, I'm. Actually, you know what? You are. மைனா மைனா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மேடம் இப்ப ராகுகாலம் மேடம் இன்னும் ஒரு நிமிஷம் போட்டு மேடம் ஆமா மேடம் ராகுகாலம் மேடம். ஓகே. ஹலோ மைனா மேடம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹாய் ஹாய். I'm the rock type, you the fly type. I'm the right type, you the hot type. I'm the rock type, you the fly type. I'm the right type, Nice. you the hot type. I'm the rock type, you the fly type. I'm the right type, you the hot type. I'm the rock type, you the fly type. I'm the right type. ஆஹா. அது ஆக்சுவலா இங்க மாட்டிக்கிச்சு. ஓஹோ. ஓகே. I'll take it. சாரி. It's okay, it's okay. Cool. Okay. Never mind. Okay? Bye. மைனா ஏ மைனா ப்ளீஸ் மேடம் Thank you. Yeah, with pleasure. Thank you. டைரக்டர் சார் ஷாக் ஆகுதுங்க வாங்க. எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம். உங்களுடன் ஒரு நாள் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்த எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். உங்களுடைய பேரை ஒரு சீட்ல எழுதிட்டு இந்த பவுல்ல போடுங்க. அதுல இருந்து ஒரு லக்கி பர்சனை நான் தேடி செலக்ட் பண்ணுவேன். அந்த லக்கி பர்சன் யாரா இருந்தாலும் அவங்க மார்னிங் 9ல இருந்து நைட் 9 வரைக்கும் என் கூட டின்னர் சாப்பிடலாம், ஷூட்டிங் பார்க்கலாம், என் கூட அவுட்டிங் போகலாம். அதனால உங்க எல்லாருடைய பேரையும் ஒரு ஷீட்ல எழுதிட்டு இந்த பவுல்ல போடுங்க. நானே பர்சனலா வந்து உங்ககிட்ட இருந்து அதை கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே? ஆஹா. Let's start with you. Come on. All the best. Thank you, madam. Thank you, ma'am. Mr. Hero. Yes. Wish you all good luck. Thank you. மைனா நானே ஹீரோ தான். 2 சீட்டு போடுறேன். Oh, so sweet. And now you. Wish you all good luck. Thank you. Luck everybody. Now you. Hi Maina madam. Hi beautiful. நீங்களே எழுதிட்டீங்களா? எழுதிங்க மேடம். Okay. மேடம் நீங்க ஏன் பேர்ல கண்டிப்பா எடுக்கணும். Wish you all good luck. Thank you, madam. Oh, director sir. Yes, madam. Come on. உங்க லக்கி கையால. Oh, so sweet. Wish you all good luck. Thank you, madam. Producer sir. Yes, madam. Good luck. Thank you. Mr. Mulai. Yes, madam. I win, madam. Good luck. Thank you. And it's your turn.
Come on. Good luck. Okay. Thank you very much. இப்போ இந்த பவுல்ல இருந்து நான் ஒரு லக்கி பர்சனோட நேம எடுக்க போறேன். I'll try. எடுக்க போறேன். எடுக்க போறேன். என் பேர் தான் வரணும். உங்களுடன் ஒரு நாள் மைனா நிகழ்ச்சியில ஏன் கூட இருக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு இந்த சீட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த லக்கி பர்சன் யாருன்னா கட்டாயம் பேர் தான். என்ன மறைக்காதீங்க சார். நான் தானே என் பேர் முருகா, என் பேரை வர வச்சிரு. உனக்கு விரதம் இருந்து நாக்கில் அளவு குத்திக்கிறேன். ஆஹா, நான் இப்ப சொல்ல மாட்டேன். அந்த பர்சன் யாருன்னு நீங்க நாளைக்கு இதே டைம்ல இதே பிளேஸ்க்கு வாங்க, அப்ப சொல்றேன். ஓகே? See you tomorrow. Bye. மேடம், டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க சாப்பிட்டு தான் போகணும். Okay, sure. Thank you. Thank you. வந்துருங்க. Okay. செல்வி, அம்மா, எஸ் மேம், எல்லா லக்கேஜும் எடுத்துட்டு வந்துருங்க. சரி, ஓகே மேம். Quick. Oh, it's so hot. மேடம், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? Sure. Thank you, ma'am. Okay, bye. மதன், டேய் மதன், டேய். பேரழகி, அவ பேரழகி, பாக்தாத் பேரழகி, பாரசீக ரோஜா, அவ கண்ணன காபுல் திராட்சையா, அவ பற்களன மாதுளை முத்துக்களா, அவ கூந்தலன தொங்கும் தோட்டமா, மொத்த உலக அதிசயமோ ஒட்டு மொத்தமா அமைஞ்ச மாதிரி இருக்காளே. டேய் மதன், என்னடாச்சு உனக்கு? யார் அப்படி வர்ணிச்சிட்டு இருக்க? சுப்ரியாவியா? ஆட, நீ வேறமா? சுப்ரியாவா? அவ ராசி இல்லாதவம்மா. என்னடா சொல்ற? ஆட, ஆமாம்மா. நானும் ஒவ்வொரு கோயிலா கஜினியை விட பல தடவை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணேன். கடைசியில ஏதாவது நடந்ததா? நீயும் நானும் ஜெயிலுக்கு போனதுதான் மிச்சம்.
மா ஷீஸ் an unlucky girl மா. இது அவளை நான் மனசுல இருந்து தொடச்சு எரிஞ்சிட்டேன். டேய் என்னடா இது? சுப்ரியா கோபுர உச்சியில தூக்கி வச்சிட்டு இப்ப ஒரே நாள்ல தூக்கி தரையில தொப்புன்னு போட்ட. அட ஆமாம்மா. வதவாதன்னு ஒரு பொருள் ஆனதுக்கு அப்புறம் அது எதுக்குமா தேவையில்லாம பத்திரமா பாதுகாத்து வைக்கணும், அழகு பார்க்கணும்? தூக்கி குப்பை தொட்டில போட்டுற வேண்டியது தானே? டேய் நீ திடீர்னு இப்படி பேசுறேன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. யார் அவ? மைனா. மைனா? மைனா. I'm the right type. You the hot type. I'm the rock type. You the fly type. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.